ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் சாதம் ரெசிபிங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முடி தேங்காவை நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரி. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பிஞ்ச் கட்டி பெருங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு இதை ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வைக்கணும். அதாவது அரை மூடிக்கு நம்ம கையால் ஒரு பிடிக்கிட்ட உளுத்தம்பருப்பை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். பெருங்காயம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. அடுத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா எடுத்துக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவேன். பச்சை மிளகா இந்த மாதிரி கீழிட்டு போட்டுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா வறுத்து வச்சுருந்தாலும் அது, அப்புறம் கட்டி பெருங்காயம், இப்போ இது கூட கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு நான் 3த்தையும் காமிச்சிருந்தேங்க. அதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு லைட்டாக ஒரு ஓட்டுனா போதும். அடுத்து கூடவே நம்ம திருவி வச்சுருந்தா தேங்காவையும் போட்டு இதோட நல்லாவே வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். தேங்காவை மிக்சியில் இந்த தேங்காவையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல விழுது, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க அந்த விழுதை. இப்போது அரைச்சி வச்ச தேங்காயும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு ஓட்டுனா போதுங்க. தேங்காயும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சாதம் ஒன்றா நல்லா சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ மேலே சாதத்தை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான தேங்காய் சாதம் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாடலில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.